மக்களே, யூடியூப் வந்ததும் 2 விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். அது என்னன்னா, அதிக லைம்லைட்ல இருக்கிறவங்களும், அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கவங்களும், என்ன கருமத்த சொன்னாலும் இந்த சமூகம் அப்படியே நம்பும். ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். 2வது விஷயம் என்னன்னா, அவங்க சொல்றது எதுவா இருந்தாலுமே அவசர அவசரமா வாழ்ற நம்மளுடைய மாடர்ன் வாழ்வியல்ல அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட நிறைய பேர் தேட மாட்டாங்கன்றது இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே இவங்க சொல்றது மட்டுமே உண்மைன்ற மாதிரியே பேசி அடுத்தவங்கள நம்ப வைக்கிறதுல ஒன்னா நம்பர் ஆட்களா இருக்கிறாங்க. டுபாகூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா? அதுக்கு பேர் தான் டுபாகூர். அதுலயும் நாம யாரும் தேடி பார்க்க மாட்டோம் இல்லையா? தேடி பார்க்காததால எனக்கு பிடிச்சவன் பேசுறதுதான் உண்மை, அவனை எதிர்த்து யாராவது பேசிட்டான் அவன் சங்கி, அவன் வேற ஐடியாலஜில இருக்கிறவன், அவனுக்கு அறிவு கிடையாது, அவன் பகுத்தறிவு இல்லாதவன், அவன் ஈவேராவுடைய பேரன் கிடையாதுன்னு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒரு குறிப்பிட்ட மனநிலையில நம்ம தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருக்கு. அதுலயும் இந்தியா முழுக்க இது மாதிரியான ஆட்கள் விரவி கிடக்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னா லெப்டிஸ்ட் ஐடியாலஜி தான். இதை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான கிறுக்குத்தனத்தை அதிகமா பண்ணுவாங்க. இது யாருமே அப்படி பண்ணி பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா உண்மை இதுதான் சொன்னா சில பேர் ஏத்துப்பாங்க, சில பேர் அதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, ஒரு கட்டம் போனதுக்கு அப்புறம் அதை ஏத்துப்பாங்க. ஆனா இந்த லெப்டிஸ்ட் ஐடியாலஜி இருக்கவங்க மட்டும்தான் என்னதான் உண்மையை நீங்க பேசினாலுமே சரி, என்னதான் ஆதாரத்தை கொடுத்தாலுமே சரி, அவங்க அதை உண்மைன்னு கடைசி வரைக்கும் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஆள் தான் நம்ம பாரியம். காயமிழத்து நேருகிட்ட நடந்த உரையாடல், அந்த உரையாடல் மிகவும் சிறப்பான உரையாடல் கைக்குறிப்புகள்ல பதிவாயிருக்கு. ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜா அறிவிக்கப்படணும்னு சொல்லி அதுல மறுப்பு யாருக்கா இருக்காங்கலாம் கேட்கும்போது காகிதமிழத்து வந்து இல்ல அது வந்து ஹிந்தி வந்து அறிவிக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நேரு கேட்பாரு திரும்ப, மிஸ்டர் காகிதமில்லத், அப்ப வந்து உங்களுக்கு உருதை வந்து அறிவிக்கணுமா அப்படின்னு சொல்லி. அது எதுக்கு அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவர் உருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் தமிழ் இஸ்லாமியர். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்ல இந்த இந்தியாவிலே மிக மூத்த பழமையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்ல நீங்க வந்து இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜா அறிவிங்க அப்படின்னு. தமிழ் நிறைய பேரால பேசப்படலையே, பெரும்பான்மை மக்களால பேசப்படுறது ஹிந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி நேரு எதிர்த்தரப்பு சொல்றாரு. அப்ப நீங்க வந்து இந்தியாவுடைய தேசிய விலங்காக புலியையும் தேசிய பறவையாக மயிலையும் எப்படி நீங்க அறிவிப்பீங்க? அப்ப உங்களுடைய இந்தியாவுடைய தேசிய விலங்காக நாயையும் இந்தியாவுடைய தேசிய விலங்காக பறவையாக நீங்க வந்து காக்கையும்ல அறிவிக்கணும். அப்ப எது அதிகமா பேசப்படுறதுங்கிறது முக்கியம் இல்ல, எதற்கு அதிக சிறப்பும் எதுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவமும் இருக்குங்கிறத தான் நம்ம சிறப்பின் அடிப்படையில தான் முதன்மைப்படுத்தணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில இந்திய மொழிகளிலே மிக பழமையான வரலாறு கொண்ட மொழியாக தமிழ் தான் இருந்தது. இது எல்லாம் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து உருத தாய்மொழியா உருத வந்து தேசிய மொழியா அறிவிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களாங்கிற மாதிரி நக்கலா நேரு சொன்னதுக்கு என்ன பதில் கொடுப்பாருன்னா, இந்த இஸ்லாம் எங்கள் வழி, இந்த தமிழே எங்கள் மொழி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டுருப்பாரு. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன் அம்மா என்று அழைத்தவன் அப்படின்னு இருப்பாரு. சோ இதுதான் இந்த கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன். பாரி பேசின இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எஃபியும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்னு சோசியல் மீடியா ஃபுல்லா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் வரலாறு தெரியாதவங்க, காகிதமில்லத்துனா யாருன்னு தெரியாதவங்க, அவர் என்ன பேசினாருன்னு தெரியாதவங்க, பாரி பேசிட்டாரே அப்படின்றதுக்காகவே நம்பிட்டு அதையும் ஷேர் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. உண்மையாவே பாரி சொன்ன மாதிரி அதுல காகிதமில்லத் பேசினாரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? அந்த வீடியோவை நீங்களே கொஞ்சம் பாத்துருங்க. அதுல சொன்ன இந்த மயில், குயில், யானை, காக்கா இந்த கதை எதுவுமே நடக்கவே இல்லை. இது எல்லாமே கற்பனை கதைகள். இது எல்லாத்தையுமே இவர் திராவிடர்கள் உருவாக்கி வைத்த புத்தகத்திலிருந்து படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி அவர் நேரு கிட்ட பேசவே இல்லை. காகிதமில்லத்துடைய உண்மையான பெயர்ல இருந்து நாம ஆரம்பிப்போம். காகிதமில்லத்துடைய உண்மையான பெயர் என்னன்னா முகமது இஸ்மாயில் சாஹிப். அதுதான் அவருடைய உண்மையான பெயர். அவர் என்ன பேசினாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நேஷனல் லாங்குவேஜ் சம்பந்தமா பேசப்பட்ட அனைத்து பேச்சுவார்த்தைகள் நிறைந்த ஆர்கைவ்ஸ் அப்படியே லிங்கா தரேன். அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு கரெக்டா அவங்களுடைய வேர்ட் பை வேர்ட் அதுல இருக்கும். அதுவும் இல்லையா, உங்களுக்கு அந்த லிங்க்கும் வந்துட்டு பிடிஎஃப்யும் நான் தரேன். மொத்தம் 74 பக்கம் இருக்கு. அந்த 74 பக்கத்துல முகமது இஸ்மாயில் சாஹிப், அதாவது காகிதமில்லத் என்னப்படுகிற கண்ணியமிகு காகிதமில்லத், அவர் என்ன பேசினாருனோ அதுல இருக்கு. நீங்க பொறுமையா படிச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான அவர் பேசவே இல்லை. அதுல ரொம்ப சாதாரணமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பாயிண்ட் தான் பேசியிருப்பாரு. அவ்வளவுதான் அவர் பேசினதே. அதுல இவர் சொன்ன மாதிரி பேசினாரான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. இந்தியாவுடைய தேசிய மொழி சம்பந்தமா பேசுறதுக்கு முன்னாடியே காகிதமில்லத் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்ன்றது நமக்கு புரிய வரும்.
பாரிசாலன் மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டு இவர் இப்படித்தான் அப்படித்தான் நான் பேசினேன்னா இவருடைய முழுமையான பிக்சர் என்ன, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இருக்க லெப்டிஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள தூக்கி வச்சு அவங்க சம்பந்தமான ஒரே ஒரு நல்ல விஷயத்த மட்டும் எடுத்து போட்டு அதுதான் உண்மைன்னு மக்களை இவ்வளவு வருஷமா ஏமாத்திட்டு வராங்க. அதுலயும் 1947 இதுதான் ஒரு தொடர்கதையாவே இருக்குது. எவன் உண்மையை எடுத்து பேசுறானோ இல்ல அதெல்லாம் தவறுன்னு எடுத்து சொல்றானோ அவனை சங்கின்னு முத்திர குத்திடுறது, இல்லைன்னா அவனை பகுத்தறிவு இல்லாதவன் முத்திர குத்திடுறது. இதுதான் இவங்களுடைய வழக்கமான வேலையா இருந்துட்டு வருது. பாகிஸ்தான் என்ற நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே காயிதே மில்லத் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவிற்கும் இஸ்லாமியர்களுடைய நாகரிகத்தையும் கௌரவத்தையும் அவர்களுடைய வரலாற்றையும் பாதுகாக்க பாகிஸ்தான் என்ற நாடு உருவாவதே ஒரே தீர்வாகும். அதை இந்தியாவிலிருக்கும் இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறார்கள். நாங்கள் பாகிஸ்தான் உருவாவதை பெருமையாக கருதுகிறோம்னு சொல்லியிருக்காரு. இதை நாம ஏத்துக்கலாம். ஏன்னா ஒரு இஸ்லாமியர்களுக்கான ஒரு நாடு கேட்கிறாரு, அதுல எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு நாம ஏத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுதான் ரொம்ப நகைச்சுவையான விஷயம். பாரி சொன்னாரு இல்லையா, இவர் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பே நான் அம்மா என்று அழைத்தவன்னு காயிதே மில்லத் சொன்னதா பாரிசாலன் சொல்லியிருக்காரு இல்லையா. அப்படி ஒரு நிகழ்வோ அப்படி அவர் பேசியதற்கான குறிப்போ வரலாற்று தரவோ எங்கேயுமே கிடையவே கிடையாது. அவர் எங்கேயுமே இப்படி பேசவே இல்லை. இதுதான் உண்மை. சரி, பாரிசாலன் சொன்ன மாதிரியே இவர் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னே வச்சுப்போமே. அப்படி பேசியிருந்தா இப்ப நான் சொல்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்க முடியுமான்னு நீங்களே சொல்லுங்க. 1941 திருவல்லிக்கேணியில இருக்க மசூதியில ஐயா காயிதே மில்லத் பேசுறாரு. அதுல என்ன பேசியிருக்காருன்னா, மொழியை விட பண்பாட்டை விட மனிதனுக்கு மதம்தான் முக்கியம், மதம்தான் அவனுக்கு மிகவும் முக்கியம். அதனால் இந்த இந்திய நாடு மதத்தினால் துண்டாடப்பட வேண்டும்னு 1941 தமிழ்நாட்டுல திருவல்லிக்கேணியில மசூதியில இருந்து அவர் பேசியிருக்காரு. இது பதிவு செய்யப்பட்ட வரலாறு. ஸோ பாரிசாலன் மாதிரியான தற்குறிகள், ஆக்சுவலி பாரிசாலன் கோவப்பட்டு நீங்க பேசி பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ அந்த அளவுக்கு தான் கோபம் வருது எனக்கு. ஆனாலும் என்ன பண்றது, கேவலமா கேட்கணும் தான் தோணுது, அசிங்கமா கேட்கணும்னு தோணுது, உலகத்துல இருக்க எல்லா வார்த்தைகளும் வச்சு திட்டி தீக்கணும்னு தோணுது. ஆனாலும் பாரிசாலன் மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு நாகரிகமா நடந்துக்கணும் இல்லையா. அதனாலதான் தற்குறின்றதோட நிறுத்திக்கிட்டேன். பாரிசாலன் தயவு செய்து இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா பேசணும். இல்ல நான் ஒரு மதத்துக்கு முட்டு கொடுப்பேன், ஒரு மதத்தை எதிர்த்து பேசுவேன்ற ஒரு ஸ்டாண்ட்ல நின்னீங்கன்னா அதை தைரியமா பண்ணுங்க. பின்னாடி இருந்து இல்ல இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க தான் ரொம்ப கேவலமானவங்கன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க, தெரியலன்னா வாயை மூடிட்டு இருங்க. இவ்வளவுதான் சொல்ல முடியும். பாரி உருட்டின மாதிரி எல்லாம் ஜவஹர்லால் நேரு காயிதே மில்லத்தை பார்த்து இப்படி கேட்கவே இல்லை. நீங்க இஸ்லாமியர் அப்படின்றதால நீங்க உருது மொழியை தேசிய மொழியா அறிவிக்கணும்னு சொல்றீங்களா காயிதே மில்லத் அப்படின்லாம் கேட்கவே இல்லை. அப்படி ஒரு அவை குறிப்பும் கிடையவே கிடையாது. பதிவு செய்யப்பட்ட வரலாற்றிலேயும் அது கிடையவே கிடையாது. பாரிசாலன் பார்க்குற எல்லார்கிட்டையும் சொல்றாரு, பதிவு செய்யப்பட்ட வரலாறு தானே, நீங்க எல்லாம் தேடி பாருங்கன்னு. ஆனா அந்த வரலாறை தேடி இவர் ஒரு வார்த்தை கூட படிக்கலன்றது கிளியரா தெரியுது. 14 செப்டம்பர் 1949 என்ன நடந்துச்சுன்னா, இவர் கேட்கிறாரு, காயிதே மில்லத் எழுந்து கேட்கிறாரு, நான் பேசணும்ன்றாரு. ஜவஹர்லால் நேரு ஓகே பேசுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, ஹிந்தி உருது இந்த ரெண்டும் தான் பேசுறவங்க இந்த இந்தியா முழுக்க அதிகமா இருக்காங்க. இதை காந்தியே சொல்றாரு. காந்தியே சொல்வதின்படி பார்த்தா நாம ஹிந்தியையும் உருதுவையும் தான் தேசிய மொழியாக ஆக்க வேண்டும்னு இவர் சொல்றாரு. அதுக்கடுத்து இவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க சொல்றபடி பழமையான மொழியை தான் நாம தேசிய மொழியா ஆக்கணும்னா கண்டிப்பா திராவிட மொழியான தமிழ் மொழியை ஆக்கணும். ஏன்னா தமிழ்ல உயர்ந்த லிட்ரேச்சர் இருக்கு, ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்கு. அதனால தமிழ் மொழியைத்தான் நாம தேசிய மொழியை ஆக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து இன்னொரு மேட்டர் சொல்றாரு, கரெக்ட் தானே, பாரி சொன்னது கரெக்ட் தானே, நீ என்ன ப்ரோ பாரி சொன்னது தப்புன்னு சொல்றியே, அதுக்காக ஒரு வீடியோவை போட்டிருக்கிய ப்ரோ நிறைய பேர் கேட்கலாம். இவ்வளவு சொன்னவர் ஸ்டார்டிங்ல ஒன்று சொன்னேன் இல்லையா, மொழியை விட பண்பாட்டை விட மதம் தான் சிறந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னொரு மேட்டர் சொல்றேன் பாருங்க. இப்படி பேசினவர் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, தமிழ் மொழி பழமையான மொழி என்பதற்காகவே தமிழர்களான நாங்கள், அதாவது இவரையும் சேர்த்துக்கிட்டாரு, தமிழர்களான நாங்கள் எங்கள் மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கும் மடமை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு இவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பிரதிநிதியா இருந்து
இவரே ஒரு முடிவெடுத்து இவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம், தேசிய மொழியா தமிழை அறிவிக்க சொல்லி நாங்க கேட்க மாட்டோம், வற்புறுத்தவும் மாட்டோம். ஏன்னா எங்களுடைய மொழி இந்தியா முழுவதும் பேசப்படவில்லை, அதனால எங்களுக்கு அறிவு இருக்கு, நாங்க அதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னு இவரே சொல்லிக்கிறாரு. பாரிக்கு இந்த விஷயம்லாம் சுத்தமா தெரியாது. எந்த ஒரு விஷயமும் தெரியாம பெரிய அதுதான் நான் தான் சொல்றேனே, இந்த வீடியோவில் பேசுறதுக்கு முன்னாடி அசிங்கமா பேசணும்னு தான் தோணுது. ஆனாலும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு தெளிவா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கண்ணியமிகு காகிதமில்லை அழகா சொல்லியிருக்காரு. எங்களுக்கு தமிழ் மொழி மிகவும் உயர்ந்த மொழி. அதுவும் எங்களுக்குன்னு சொல்றதை விட அவர் சொல்றது என்னன்னா, நானே தமிழன் தான், தமிழை தாய்மொழின்னு கூட சொல்ல முடியும் என்னால. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தமிழர்களுக்கு தமிழை தேசிய மொழியாக்க வேண்டும் என்று ஆசையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ் மொழி இந்தியா முழுவதும் பேசப்படவில்லை, அதனால இந்தியா முழுவதும் பேசப்படும் ஹிந்தி மற்றும் உருது. இதை யார் சொல்றாரு? காந்தியே சொல்றாரு. அதனால காந்தியின் சொல்படி நானும் அதை ஆமோதிக்கிறேன். உருது, ஹிந்தி இந்த 2 மொழிகள் மட்டுமே இந்தியாவின் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமோ வருத்தமோ கிடையவே கிடையாது. இது 2 மட்டுமே தேசிய மொழியாக தொடரட்டும்னு சொல்றாரு. அதாவது பாரி இந்த வீடியோல என்ன சொன்னாரு, குயில் மயில் காக்கா ஆந்தையின் கதை சொன்னார் இல்லையா, நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பு அம்மா என்று அழைத்தவன்னு சொன்னார் இல்லையா. இவ்வளவு பேசினவர், தமிழ் மொழியை பழமையான மொழின்னு சொன்னவர், கடைசியில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்களா, அவருடைய மதம் சார்ந்த உருது மொழி தேவைன்னு கரெக்டாக எங்கே வந்து நிற்கணுமோ அங்கே வந்து நின்னார். இதுதான் அவருடைய மொழி பற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நடந்த உண்மை. உங்களுக்கு எவிடன்ஸ் கூட தரேன்னு சொல்லிட்டேன். அந்த 74 பேஜஸ்ல இருக்கு. காகிதமில்லை பேசினது அவ்வளவுதான். இதை தவிர அவர் எதுவுமே பேசவே இல்லை. பாரிசாலன் சொல்ற மாதிரியெல்லாம் எந்தவித தாய்மொழி பற்றையும் அவர் அங்க வெளிப்படுத்தவே இல்லை. தன்னுடைய உருது மொழியை அவர் பாதுகாக்க, தன்னுடைய மதம் சார்ந்த மொழியை பாதுகாக்க மட்டுமே அவர் தமிழை ஊர்கா மாதிரி எடுத்து தொட்டுக்கிட்டார். மற்றபடி அவருக்கு தமிழ் மொழி மேல பற்றுன்னு சொல்றது எல்லாமே திராவிட உருட்டு தான். ஏன்னா பற்று இருக்கிறதா இருந்தா பழமையான மொழின்னு சொல்லிட்டு தேசிய மொழி ஆக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில தமிழர்களுக்கே அதுல விருப்பம் இல்லைன்னு இவரே சொல்லிடுவாராம். எப்படி? நம்ம கிட்ட யாருக்கிட்ட கலந்துரையாட மாட்டாராம், ஏகப்பட்ட புலவர்கள் இருப்பாங்களாம், தமிழ் இயக்கம் கட்டி அதை வளர்த்தெடுப்பாங்களாம், அவங்க கிட்டலாம் இவர் கேட்க மாட்டாராம். ஆனா இவரா முடிவெடுத்து இவரா சொல்லிடுவாராம், தமிழர்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது, ஆகவே உருதுவை நீங்கள் தேசிய மொழி இணைத்துக் கொள்ளுங்கள், இந்தியா முழுவதும் அதை பேசட்டும் இவர் சொல்லிடுவாராம். எப்படி இருக்கு? எங்கிருந்தோ வந்தது ஓகேமா, பழமையான மொழின்னு இவரே சொல்லிட்டு அதை வேணான்னு இவரே சொல்லிடுவாராம். இவரே வைப்பாராம், இவரே எடுப்பாராம். இதுக்கு தமிழ் தேசியம் பேசுறேன்னு இந்த பாரிசாலன் தற்குறி வேற உட்காந்து முட்டு கொடுப்பாராம். நிறைய விஷயத்துல அப்படிதான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அதாவது எப்படின்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எந்த டாபிக் எடுத்து கேட்டாலும் இவங்கெல்லாம் பதில் சொல்லிடுவாங்களாம். எப்படின்னே தெரியல, இவங்கெல்லாம் சித்தர்களான்னு எனக்கு புரியவே இல்லை. உண்மையாவே பிசிக்ஸ் படிச்சவங்களாலேயே அந்த பிசிக்ஸ்ல இருக்க ஒட்டுமொத்தத்தையும் அவங்களுடைய வாழ்நாள்ல படிச்சிட முடியாது. பயாலஜி தெரிஞ்சவங்களால ஒட்டுமொத்த பயாலஜியையும் அவங்களுடைய வாழ்நாள்ல படிக்கவே முடியாது. தமிழ் மொழி தெரிஞ்சவங்களுக்கும் ஒட்டுமொத்த வாழ்நாள்ல அந்த தமிழ் மொத்தத்தையும் கத்துக்க முடியாது. ஆனா இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு இவங்க பண்ற அட்டுழியம் இருக்கே, ஒருத்தன் நாடானா சமூக கருத்து சொல்றான், ஒருத்தன் நாடானா பெண்களுக்கு கருத்து சொல்றான், ஒருத்தன் நாடானா யூடியூப்ல உட்காந்துட்டு நான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானின்னு வேற சொல்லிட்டு சுத்துறான். யாரா நீங்க? உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சா அதை பத்தி தெரிஞ்சுட்டு பேசுங்க, தெரியலையா அதை அப்படியே விட்டுருங்க. அறிவியல் தெரியுமா, அதை பத்தி தெரிஞ்சுட்டு பேசுங்க, தெரியலையா தயவு செய்து விட்டுருங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்களுடைய எண்ணம் எதுவோ, உங்களுடைய ஐடியாலஜி எதுவோ, உங்களுக்கு யார் பிடிக்குமோ, உங்களுடைய விருப்பு வெறுப்பை சார்ந்து தயவு செய்து பொய்ய பரப்பாதீங்கடா தற்குறிகளா. That's all, folks.